டூடு டிவி. இரவு நேரம். ரிஷப் அப்புறம் தாமினி ஹைவேஸ்ல போய்கிட்டு இருந்தாங்க. அங்க ஊஞ்சல் வித்துக்கிட்டு ஜெய்கிஷன் நின்னுட்டு இருந்தாரு. 2 பேரும் அங்க போனாங்க. அவர்கிட்ட ஊஞ்சல் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் 2 பேர் கார்ல உட்காந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜெய்கிஷன் அந்த காரை பார்த்து ரொம்ப சத்தமா சிரிச்சுக்கிட்டே பூதமா மாறிட்டான். செத்துருவீங்க, கண்டிப்பா செத்துருவீங்க, ஊஞ்சல் ஆடிக்கிட்டே செத்துருவீங்க. சிரிச்சுக்கிட்டே திடீர்னு அவரு அழ ஆரம்பிச்சாரு. இந்த ஊஞ்சல் தான் என்னோட பொண்ணு குடும்பப்படுத்தி சாகடிச்சாங்க. யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாம் சாக போறீங்க, எல்லாரையும் கொல்ல போறேன். அப்போ பின்னாடி இருந்து இன்ஸ்பெக்டர் போஸ்லே வந்தாரு. ஜெய்கிஷனை அவரு சுட்டுட்டாரு. போஸ்லே, நீ என்ன இல்ல ஜெய்கிஷனை தான் கொண்டு இருக்க. நான் பேய்டா, என்னோட மக மாயா கூட பேய்தா. மாயா நானும் சேர்ந்து எல்லாரையும் கொல்ல போறோம். ஜெய்கிஷனோட உடம்பு தரையில விழுந்துருச்சு. அந்த பேய் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு பண்ணல. அந்த பேய் உங்களோட உடம்புக்குள்ள பூந்துருச்சு. நான் உங்களோட குடும்பத்தை காப்பாற்ற முடியல. ஆனா இனிமே அந்த மாதிரி உயிர் போகாது. ஐயோ கடவுளே, இப்போ அந்த ஊஞ்சல் எங்க இருக்குன்னு தெரியலையே. இந்த பக்கம் ரிஷப் அப்புறம் தாமினி கார்டன்ல ஊஞ்சல் கட்டினாங்க. ரிஷப் சீக்கிரம் பண்ணு, எனக்கு ஊஞ்சல் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. அட கொஞ்சம் பொறுப்பா, சரியா ஊஞ்சலை கட்டுறேன். இப்போ கட்டியாச்சு. ரிஷப், இது சீட்டிங். முதல்ல நான் தானே விளையாடணும். அட அதுல என்ன, நான் தானே ஊஞ்சலை வாங்கினேன். நான் ஆடினா என்ன இப்போ? ரிஷப் அப்புறம் தாமினி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தாமினியோட தங்கச்சி மோனா அங்க வந்தா. அக்கா, மாமா, சர்ப்ரைஸ். அட மோனா, நீ எப்ப வந்த? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீ சொல்லிருந்தா நான் உங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன்? அப்படி என்ன சர்ப்ரைஸை கொண்டு வந்திருக்க குட்டிச்சாத்தா? மாமா என்ன அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க. கால் மீ மோனா. ஓ, மோனான கூப்பிடணுமா? சரி வா, உள்ள வா. 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. அப்போ ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சது. ஹலோ, நான் சொல்றது கேளுங்க. அந்த ஊஞ்சலை யாரோ வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஊஞ்சலை இப்போ தொங்க விட்டுருப்பாங்க. நீங்க எல்லா லோக்கல் சேனலுக்கும் எல்லா மீடியாவுக்கும் இந்த ஊஞ்சலை பத்தி சொல்லுங்க. யார் அந்த ஊஞ்சலை வாங்கினாரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண சொல்லுங்க. அந்த ஊஞ்சலை கண்டுபிடிச்சி ஆகணும். ஹலோ, போனோட ரேஞ்சுக்கு என்னாச்சு? அப்போ போஸ்லேயோட உடம்புக்குள்ள பேய் நுழைஞ்சிருச்சு. அவருடைய உருவம் மாற ஆரம்பிச்சது. ரிஷப் அப்புறம் தாமினி 2 பேரும் ஹால்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. வந்தாளே அந்த மோனா எங்க போனா? உங்க டார்லிங் வெளியில ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை டார்லிங் சொல்லுங்க, என்ன மட்டும் எப்பவும் கூப்பிடாதீங்க. ரிஷப், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ மொபைல்ல பிஸியா இருக்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த மொபைல்ல? தாமினி, அந்த ஊஞ்சலை வாங்கி நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏன், என்னாச்சு? இப்போதான் சோஷியல் மீடியாவில் போலீஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஊஞ்சலால 5 பேர் செத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஊஞ்சல் பேயோட ஊஞ்சல். சீக்கிரமா போலீஸுக்கு ஃபோன் பண்ணு. ஐயோ ரிஷப், போங்க. மோனா, அவளுக்கு ஆபத்து இருக்கு. 2 பேரும் கார்டனுக்கு ஓடினாங்க. அப்புறம் பார்த்தாங்க போஸ்லே அந்த ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. மோனா அவருடைய மடியில உட்காந்து ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தா. மோனா, ஓடு, அங்கிருந்து ஆபத்து இருக்கு உனக்கு. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போலீஸ் உன் முன்னாடியே இருக்கான், அதை விட்டு கால் பண்றேன்னு சொல்றேன். உனக்கு என்ன வேணும்? மோனா வேகமா எகிரி குதிச்சா. அதுக்கப்புறம் பயங்கரமான குரல்ல சொன்னா, பழி வாங்கணும், எனக்கு பழி வாங்கணும். ரொம்ப கொடூரமா என்னையும் எங்க அப்பாவையும் கொன்னவங்கள இந்த ஊஞ்சல் யார்கிட்ட இருக்கோ அவங்கள நாங்க கொன்னுடுவோம். யாரையும் விட மாட்டோம்.
மோனா, என்னாச்சு உனக்கு? நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட அக்கா, இவர் உன்னுடைய மாமா. ப்ளீஸ் எங்க கிட்ட வந்துடு. நான் மோனா இல்ல, மாயா. நீங்க 2 பேரும் என்னுடைய சொந்தக்காரங்க இல்ல, என்னுடைய இறைகள். அப்படி சொன்னதும் ஊஞ்சல் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. மோனா தாமினியை பிடிச்சு ஊஞ்சலுக்கு பக்கத்துல இழுக்க ஆரம்பிச்சா. ரிஷப், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்ன. நீ யாரா வேணா இரு, என்னோட மனைவியை விட்டுரு, இல்லைன்னா சரி இருக்காது. என்னடா பண்ணுவே நீ? அங்கேயே இரு, பாரு என்ன பண்றேன்னு. அப்படி சொல்லி ரிஷப் வீட்டுக்குள்ள உடனே ஓடினான். அப்புறம் ஒரு ருத்ராட்ச மாலையை எடுத்துட்டு வந்தான். இங்க பாரு, இனிமே நீ அவ்வளோதான். அப்படி சொல்லி ரிஷப் முன்னாடி வந்தான். அந்த மாலையோட சக்தியால தாமினிய மோனா விட்டுட்டா. போஸ்லே அப்புறம் மோனா துடிக்க ஆரம்பிச்சாங்க. இங்கிருந்து போயிருமா, இவனை அப்புறம் பார்த்துக்கலாம். அப்படி சொல்லி 2 பேய்களும் மோனா அப்புறம் போஸ்லேயை விட்டு போயிடுச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாம 2 பேரும் தரையில விழுந்துட்டாங்க. ரிஷப் அப்புறம் தாமினி மோனாவை சமாதானப்படுத்தினாங்க. அக்கா மாமா, நீங்க இங்க? எனக்கு என்ன ஆச்சு? நான் சொல்றேன் உனக்கு என்ன ஆச்சுன்னு. நீங்க யாரு? நான் இன்ஸ்பெக்டர் போஸ்லே. நான் மாயாவோட கேஸை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மாயா? அது பேயா? ஆமா, மாயா அப்புறம் அவங்களோட அப்பாவை கொன்னுட்டாங்க. மாயாவை ரேப் பண்ணி இதே ஊஞ்சலை தான் சாகடிச்சாங்க. அப்பலேருந்து இந்த ஊஞ்சல்ல அந்த மாயா ஆத்மா இருக்கு. அது மட்டும் இல்ல, பேயா மாறின அவளோட அப்பா எவ்வளவும் சேர்ந்து பழி வாங்க துடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க இந்த ஊஞ்சலை வாங்கினதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த பேய் என்குள்ளேயே பூந்துருச்சு. நீங்க இந்த மாலையை எடுத்துட்டு வரலனா நான் கூட உயிரோட இருந்திருக்க மாட்டேன். இந்த மாலை என்னோட தாத்தாவோடது. நான் இதை பற்றியெல்லாம் நம்பவே இல்லை. மாலையில தான் உயிர் பொழிச்சிங்க. பிரச்சனை இன்னும் முடியல. அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க, ஜாக்கிரதை. நல்ல வேளை பாட்டியோட மாலை உன்கிட்ட இருந்துச்சு ரிஷப். இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன ஆயிருப்போனே தெரியாது. அந்த மாலையை என்கிட்ட காட்டு. ஆஹா, இந்தா பாரு. இந்த மாலை ரொம்ப பழசா இருக்கும் போலியே. ஆமா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாமியார் தான் இதை கொடுத்தாங்க. ஓஹோ, நான் இந்த மாலையை தூக்கி போட்டுட்டா? என்ன சொல்ற தாமினி? தாமினி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா. நான் தாமினி இல்ல, மாயா. திடீர்னு ரிஷப் தடுமாறினான். அப்புறம் அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். அந்த மாலையை தூக்கி போடு. தாமினி அந்த மாலையை தூக்கி போட்டுட்டா. அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, என்ன நடக்குது? அக்கா மாமா, உங்க 2 பேருக்கும் என்னாச்சு? ஓ நோ, 2 பேரை பேய் பிடிச்சிருச்சு. சரியா சொன்னீங்க இன்ஸ்பெக்டர். உனக்கு என்ன தோணுச்சு? இந்த மாலை மூலமா நீ தப்பிச்சிக்கலானா? இது பழைய மாலை, இதோட சக்தி முறிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாலையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. இந்த மாலை மட்டுமல்ல, யாருமே எங்களை தடுக்கவே முடியாது. எல்லாரும் சாவீங்க, யாரும் தப்பிக்க முடியாது. முனா ஓடு, உன்னோட உயிரை காப்பாத்திக்கோ. ரிஷப் அப்புறம் தாமினி 2 பேரும் பயங்கரமா சிரிச்சாங்க. போஸ்லே அப்புறம் மோனா ஓடிக்கிட்டே ஒரு காட்டுக்குள்ள போனாங்க. மோனா சோர்வடைஞ்சு அங்கேயே நின்னுட்டா. முடியல இன்ஸ்பெக்டர், என்னால ஓட முடியல. முனா ஓடு, அந்த பேய் பின்னாடி தான் வருது. காட்டுல நம்மள ஈஸியா பிடிச்சிரும். இங்கிருந்து ஷார்ட்கட்ல சிவனோட கோயிலுக்கு போயிடலாம். அங்க போனா தப்பிக்கலாம். அப்போ போஸ்லே பார்த்தாரு, ஊஞ்சல் பறந்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுல தாமினி அப்புறம் ரிஷப் பேயா மாறி உட்காந்துருந்தாங்க. முனா ஓடு, அவங்க வந்துட்டாங்க. போஸ்லே மோனாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வேகமா காட்டுக்குள்ள ஓடினாரு. யாரும் தப்பிக்க முடியாது, எல்லாரும் சாக போறீங்க. ஊஞ்சல் அவங்க பக்கத்துல வந்துருச்சு. ரிஷப் போஸ்லேயை பிடிச்சி காத்துல மேல தூக்கிட்டான். ஓடு மோனா, நிக்காத, கோயில் வந்துருச்சு. ரிஷப் போஸ்லேயை கீழே விட்டுட்டான். அவரு தரையில விழுந்துட்டாரு. அவருடைய தலையில அடிபட்டுச்சு. ஆனா மோனா நிக்கவே இல்லை. மோனா ஓடிக்கிட்டே இருந்தா. ஓடிக்கிட்டே ஒரு கோவிலுக்கு வந்தா.
கோவில் மணியோட சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஊஞ்சல் பறந்து வந்துச்சு. ரிஷப் அப்புறம் தாமினி அவங்க 2 பேரும் மோனாவை பிடிக்க கையை நீட்டாங்க. அப்போ ஒரு மந்திரவாதி அவரு கையில வச்சிருந்த விபூதியை தூங்கினாரு. அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சல் கீழே விழுந்துருச்சு. ஜெய் சிவசம்போ, நீங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை பேரை கொண்டு இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு முடிவு வந்துருச்சு. மகளே, கோயில இருந்து அந்த விளக்கை எடுத்துட்டு வா. யாருமே எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய புஷ்டிவர்தனம். ஓம் நம சிவாய 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 ஓம். ஓம் சிவாய. ஓம் நம சிவாய ஸ்வாஹா ஓம். மந்திரம் சொன்னதும் அவர் ஒளிவட்டம் தோன்றுச்சு. அவரு தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் மேலேயும் அவர் விபூதியை தூவிக்கிட்டே இருந்தாரு. நாங்க உங்களை விட மாட்டோம். அதுக்குள்ள மோனா விளக்க எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள இருந்து வெளியே வந்தா. மகளே, அந்த விளக்கால அந்த ஊஞ்சலை கொளுத்தி போடு. மோனா அந்த ஊஞ்சலை எரிச்சிட்டா. உடனே அப்பா மகள் பேய் 2 பேரும் அவங்க 2 பேரோட உடம்ப விட்டு போயிட்டாங்க. அப்பா பொண்ணு கத்துனாங்க. அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டாங்க. ரிஷப் அப்புறம் தாமினிக்கு சரியாயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் போஸ்லே சொன்னாரு நீங்க அவருக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு. நாங்க உங்ககிட்ட உதவி கேட்கதா இந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தோம். ஆனா வழியிலேயே இன்ஸ்பெக்டர் போஸ்லே செத்துட்டாரு. நீங்க உயிரோட தானே இருக்கீங்க. அவனோட ஆன்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். ஜெய் சிவசம்போ. பட்டணத்துக்கு கொஞ்ச தூரத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல கொஞ்சம் ஆட்கள் தான் வசிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கிராமத்தோட சூழ்நிலை இப்போ சுத்தமா சரியில்லை. அந்த ஊர்ல மழையும் வராது, விவசாயமும் செய்ய முடியாது. அந்த ஊர்ல கருப்பா ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணோட பேர் என்னமோ கலாவதி தான். ஆனா ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவளை கருப்பி கருப்பின்னு தான் கூப்பிடுவாங்க. கிராமத்தோட இந்த நிலைமைக்கு அவதான் காரணம்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் அந்த கிராமத்துல இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு. அவ எல்லார்கிட்டயும் எத்தனையோ தடவை சொன்னா, இது எல்லாத்துக்கும் நான் காரணம் கிடையாது, என்ன நம்புங்கன்னு. ஆனா அவ பேச்சை யாருமே காது கொடுத்து கேட்கல. ஒரு நாள் கலாவதி கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போனா. நைட் ரொம்ப நேரம் ஆகியும் அவ வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க அப்பா அம்மா ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் அங்க வந்து, கலாவதி ரொம்ப நாளாவே ஏதோ சோகமா இருந்தா, அவ ஏதாவது தப்பா செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாளோ? கூட்டத்துல இருந்த இன்னொருத்தர் சொன்னாரு, அந்த கோயிலுக்கு போற வழியில ஒரு கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இவ விழுந்து ஏதாச்சு. நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு இன்னும் பயமுடுத்துறீங்களா? கலாவதி உங்களால தான் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. நீங்க அவளை கருப்பின்னு சொன்னதுனாலதான் அவ இப்ப இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க மட்டும்தான் அதுக்கு காரணம். சரி வாங்கப்பா, நாம எல்லாரும் போய் அந்த கருப்பியை தேடலாம். இல்ல அந்த கலாவதியை தேடலாம் வாங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கலாவதிய பக்கத்தூர்ல அந்த ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் தேடினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. இனிமே இவளுடைய தொல்லை நமக்கு இல்லைன்னு நினைச்சாங்க. ஆனா வெளியே மட்டும் சோகமா இருக்கிற மாதிரி நடிச்சாங்க. அன்னைக்கு நைட் முழுக்க கலாவதியை தேடி அலைஞ்சாங்க. ஆனா கலாவதி கடைசி வரைக்கும் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த கருப்பி எங்க போயிருப்பான்னு நீ நினைக்கிற? சொல்லு. அடே, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா இருப்பாடா. இந்த ராத்திரில தேடினா எப்படி கிடைப்பான்? அடுத்த நாள் காலையில எல்லாரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்ந்து எவ்வளவு தேடினாலும் கலாவதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்கவுங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. கலாவதியை நினைச்சு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்பாட, ரொம்ப நல்லதா போச்சுப்பா. ஒரு வழியா நம்ம கிராமத்துக்கு பிடிச்சிருந்த சனி தொலைஞ்சிருச்சு. இனிமே நம்ம கிராமம் எங்கேயோ போக போகுது. அடுத்த நாள் காலையில அந்த ஊருக்கு ஒரு பெரிய பணக்காரன் வருவான். அவன் அந்த ஊர்ல ஒரு பெரிய மில் திறக்கிறத பத்தி அவங்க கிட்ட சொல்லி அவங்க எல்லாரையும் அங்க வேலைக்கு கூப்பிடுவான். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்த பக்கம் கலாவதி வராததை நினைச்சு அவங்க அப்பா அம்மா ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க.
அந்த பணக்காரன் அந்த ஊர்ல இருந்த ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் தன்னுடைய ஃபேக்டரியை ஆரம்பிச்சான். எல்லா வியவஸ்தையும் செஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நைட்டு பகலுன்னு கூட பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தாங்க. வேலை தொடங்குனதும் அந்த பணக்காரன் அங்கிருந்து அவன் வீட்டுக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருந்துச்சு. இப்படி ஒரு நாள் எல்லாரும் ரொம்ப மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தப்போ அந்த ஃபேக்டரியில கரண்ட் கட் ஆச்சு. எல்லா இடமும் பார்க்க இருட்டால மூழ்கி இருந்தது. யாருப்பா அது கரண்ட் ஆஃப் பண்ணது? எத்தனை நாளா இந்த மாதிரி கரண்ட் போகவே இல்லையே. யாராச்சும் போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கப்பா. அப்போ அங்க யாரோ சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் தான் இந்த இருட்டை உருவாக்குனேன். நான் உங்க உயிரை எடுக்க போறேன். நீ 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 யாரு? எதுக்கு எங்களை இப்படி பயமுடுத்துற? நாங்க உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. என்ன வேணும் உங்களுக்கு? நான் பேயும் இல்லை, பூதமும் இல்லை. நான் தான் இச்சாதாரி நாகம். நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வாங்க, உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். நாகினி நாகினி, எங்களை விட்டுரு. நாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்? நீங்க என்ன தப்பு செஞ்சிருக்கீங்க? இங்க தப்பு செய்யறதுக்காக வந்தவர் நான் தான். நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வரும்போது உங்க முகம், கை, கால் எல்லாத்துலேயும் நிலக்கரியை பூசிக்கிட்டு வரணும். அப்படி நீங்க வரும்போது பூசிக்கிட்டு வரலன்னா உங்க எல்லாரையும் அதே நிலக்கரியில போட்டு சுட்டுடுவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் பேயும் இல்லை, பூதமும் இல்லை. நான் தான் இச்சாதாரி நாகம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்றோம். மறுநாள் ஒருத்தன் அவன் உடம்புல நிலக்கரிய பூசிக்கிறத பார்த்து அவனுடைய பொண்டாட்டி கேட்டா, என்னங்க இது? எதுக்காக நிலக்கரியை பூசிக்கிறீங்க? எல்லாரும் முகத்துக்கு பவுடர் பூசுவாங்க, நீங்க இதை பூசிக்கிறீங்க? நீ வாய மூடு. நான் என்ன பண்ணணுமோ அது எனக்கு தெரியும். இப்படி சொல்லி அவன் வேலைக்கு கிளம்புவான். அவனை பார்த்து சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் பார்த்து சிரிப்பாங்க. என்னடா இது, உனக்கு என்ன பைத்தியமா? ஏன் இத பூசிக்கிட்டு போய்கிட்டு இருக்க? எல்லாரும் கூந்தலுக்கு தான் மை பூசுவாங்க. இவன் பார்த்தா உடம்பு ஃபுல்லா பூசிருக்க. ஆனா அவன் மட்டும் அவங்க பேச்ச கேட்டும் கேட்காத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். அடுத்த நாள் 2 பேரு நிலக்கரிய அவங்க உடம்புல பூசிக்கிட்டு வேலைக்கு போவாங்க. அவங்கள பார்த்து கிராமத்து மக்கள் எல்லாரும் பயங்கரமா சிரிப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் 3 பேரு முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. 4வது நாள் எல்லாருமே முகத்துல நிலக்கரிய பூசிட்டு வேலைக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஃபேக்டரியோட முதலாளி வந்து நின்னு இருப்பான். இதெல்லாம் என்ன என்ன நடக்குது எனக்கு தெரியாம? துணியெல்லாம் கருப்பாக்குறீங்களா? இருங்க, உங்களை ஜெயில போடுறேன். இல்ல முதலாளி, எங்களை மன்னிச்சிருங்க. இதுல எங்களோட தப்பு ஒண்ணுமே இல்ல. வேலைக்காரங்க அந்த எஜமான் சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன்கிட்ட சொன்னாங்க. அப்படியா? எப்படி இருப்பா உங்களோட இச்சாதாரி நாகினி? என்ன சொன்ன உங்களோட இச்சாதாரி நாகினி? பேயும் இல்ல, பிசாசும் இல்ல, நான் தான் இச்சாதாரி நாகினின்னு சொல்லுச்சா? அதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பயந்துகிட்டே கேட்டாங்க, முதலாளி இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் இச்சாதாரி நாகம். நான் தான் இந்த பணக்காரன் விஷயத்துல உங்க எல்லாரையும் வேலைக்கு வச்சேன். இந்த விளையாட்டு எல்லாமே என்னோடது தான். நாங்கெல்லாம் உனக்கு என்ன பண்ணோம்? எதுக்கு இந்த மாதிரி இம்சை பண்ற? என்ன? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்களா? சரி சொல்லுங்க, கலாவதி என்ன தப்பு செஞ்சா? கலாவதி? கலாவதி? கலாவதியா? நான் தான் கலாவதி. நீங்க எல்லாரும் சேர்ந்து கருப்பி கருப்பின்னு கூப்பிட்டு கஷ்டப்படுத்துனீங்களே, அதே கலாவதி தான் நான்.
இதை கேட்ட எல்லாரும் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. நாகினி அவங்க கிட்ட சொன்னா கலாவதி அவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டா, அவங்களால அவ தினமும் எவ்வளோ அழுதுட்டு இருந்தா. அப்புறம் கலாவதி ஒரு மிகப்பெரிய சிவபக்தேன்னு சொன்னா. அவ எப்பவுமே ஊருக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற ஒரு சிவன் கோயில்ல போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லுவா. கடவுளே, என்னை ஏன் இப்படி படைச்ச? என்னை எல்லாருமே ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. என்னால் தாங்கிக்க முடியல. என்னுடைய இந்த உருவம் மாறுமா மாறாதா? உனக்கு நான் சொல்கிறது கேட்குதா? இப்போவாவது என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவியா? அப்படி நிறைவேற்றலைன்னா நான் இங்கேயே விழுந்து செத்துருவேன். எப்பவுமே நான் சிவன்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். ஒரு நாள் அந்த சிவனுக்கு நான் சொன்னது கேட்டுருச்சு. அவர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு. கலாவதி, உன்னோட சோகத்துக்கு காரணம் உன்னோட நிறமல்ல, ஜனங்களின் சிந்தனை. இந்த மாதிரி சிந்தனை பாவத்துக்கு சரிசமமானது. ஜனங்க உன்னோட தோற்றத்தை பார்த்து தானே திட்டுறாங்க. அதனால நான் உனக்கு ஒரு வரம் தரேன். அதனால உன்னோட உருவத்தை நீ மாத்திக்கலாம். உனக்கு இச்சாதாரி நாகினி வரம் கொடுக்குறேன். இப்படி சொல்லி இச்சாதாரி நாகம் கலாவதியோட உருவத்துக்கு மாறி தன்னுடைய வீட்டுக்கு புறப்பட்டா. உன்னை திட்டின மாதிரியே எங்களை திட்டுறத 2 நாள் கேட்க முடியல. ஆனா உன்னை வருஷமெல்லாம் திட்டிருக்கோம். எங்களை மன்னிச்சிரு கலாவதி. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டோம். நீங்க இனிமே யாருக்கும் எந்தவித கஷ்டமும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா நாகினி மறுபடியும் வருவா. நான் மொட்டை அடிக்க மாட்டேம்மா. ஸ்கூல்ல எல்லாம் கேலி பண்ணுவாங்க. அடிச்சேதான் ஆகணும் பாப்பா. பாரு, அப்பா கூட அடிச்சிருக்காரு. என்னவோ நான் பண்ண மாட்டேன். கோலு ஸ்கூலுக்கு புறப்பட்டான். நில்லுடா பையா, உயிரோட இருக்கணும்னா மொட்டை அடிச்சுதான் ஆகணும். ராஜ்கர் கிராமத்து டாக்கூர் சாரோட மகன் 4 வருஷம் கழிச்சு தன்னுடைய மனைவி பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்திருந்தான். ச்சே, எவ்வளோ தூசி, எவ்வளோ சூடா இருக்கு இங்க. நிதி ப்ளீஸ், கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணிக்கோப்பா. ஸ்டேஷன்ல இருந்து ஒரு காரை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வந்துட்டான்டா என்னோட சிங்கம். வாடா ராஜா, நல்லா வளர்ந்துட்ட போல. வணக்கம் அப்பா. வணக்கம் அங்கிள். நல்லா இருங்க. சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. சாயங்காலம் டீ குடிச்சிட்டே பேசலாம். அவங்க 2 பேரும் உள்ள போனாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ, அப்பா, எதுக்கு நீங்க மொட்டை அடிச்சிருக்கீங்க? எல்லா வருஷமும் இந்த கிராமத்துல முடி கொடுக்கறது வழக்கம். அன்னைக்கு எல்லா கிராமத்து ஜனங்க மொட்டை அடிப்பாங்க. அதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்காப்பா? அதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. இந்த சம்பிரதாயம் படி பிட்டுவுக்கு மொட்டை அடிச்சுதான் ஆகணும். இதை கேட்ட நிதி கோவப்பட்டு ரூம்குள்ள போயிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு, என்ன நீலேஷ் இது? பிட்டுவோட முடி எவ்வளோ அழகா இருக்கும். நான் அவனை மொட்டை அடிக்க ஒத்துக்க மாட்டேன். நீ கோவப்படாதப்பா, நான் ஏதாச்சும் பண்றேன். நீ என்ன வேணும்னாலும் செய், ஆனா பிட்டுக்கு மொட்டை அடிக்கல, அவ்வளவுதான். சரி, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். சரியா? கொஞ்ச நேரம் கழிச்சு நீலேஷ் தன்னுடைய பால்ய சிநேகிதனை பார்க்கறதுக்காக வீட்டை விட்டு புறப்பட்டான். டேய் பிரீத்தம், அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ? நானும் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கு அப்புறம், டேய் எனக்கு ஒரு பதில் சொல்லு. ஊர்ல கொஞ்சம் பேர் எதுக்குடா மொட்டை அடிச்சிருக்காங்க? அதை பத்தி ஏன்டா கேட்குறேன். என்னென்னமோ நடக்குது. ஒரு ஆலமரம் இருக்குடா, அதுக்கிட்ட யாராச்சும் போனா பாதி கூந்தல் போயிடும். இதனால தான் எங்க அப்பா மொட்டை அடிச்சிருக்காங்களா? இதை நாம சரி பண்ணியே ஆகணும். கிராமத்துக்கு வெளியில ஒரு பாபா இருக்காங்க, அவங்க இதுக்கு தீர்வு சொல்லலாம். நீலேஷ் பாபாவை தேடிட்டு போனான். கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பாபா உட்கார்ந்திருந்ததை பார்த்தான். வணக்கம் பாபா. யார் நீ? எதுக்காக வந்திருக்க? நீலேஷ் பாபா கிட்ட அந்த ஆலமரத்தை பத்தி எல்லாம் சொன்னான். அந்த ஆலமரத்துக்கு ஒரு சாபம் இருக்கு, அதுல பேய் இருக்கு. அது எப்படி பாபா?
அது எல்லாரும் பூஜை பண்றாங்களே, நான் சொல்றது நிஜம். ஏன்னா கடவுள் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பேயோட வேலை. சில மாசத்துக்கு முன்னாடி இந்த மரத்துல ஒருத்தர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அப்பல இருந்து அந்த மரத்துக்கு சாபம் வந்துருச்சு. பாபா சொன்னதை கேட்டு பக்கத்துல விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும் சிரிச்சாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, பாபா, இந்த பாபாவை பேச்செல்லாம் நம்பாத. இவங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க. உனக்கு ஒரு தீர்வு வேணும்னா மந்திரவாதி கபாலா கிட்ட நீ போ. நீலேஷ் அவங்க பேச்சை கேட்டு மந்திரவாதிய தேட ஆரம்பிச்சான். நடு ராத்திரி, அடர்ந்த காடு, ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஆனா நீலேஷ் நடந்துகிட்டே இருந்தான். அப்போ திடீர்னு அட, என்ன இது? என்னோட காலை பிடிச்சிக்கிச்சு. நீலேஷ்க்கு புரிஞ்சது ஏதோ ஒன்று அவனுடைய காலை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது அவனை இழுக்க ஆரம்பிச்சது. நீலேஷ் திரும்பி பார்த்தான். அப்போ அங்க இருந்த ஆலமரத்தோட வேரை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அதுக்கப்புறம் உடனே அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சான். இப்படி ஓடி 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 ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்தான். இப்படி விழுந்துக்கிட்டே அவன் நேரா ஒரு பயங்கரமான இடத்த வந்து சேர்ந்தான். அங்க அந்த மாந்திரிகன் உட்கார்ந்திருந்தான். யார் நீ? இங்க எதுக்கு வந்திருக்க? கிராமத்துல அந்த ஆலமரம். புரிஞ்சது உன்னோட பிரச்சனை. கவலைப்படாத, நான் அதை தீர்த்து வைக்கிறேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப செலவு பண்ணணும். நான் தயாரா இருக்கேன். இது யாரோ கிராமத்து முட்டாளு, ரொம்ப பிரச்சனை போல இவனுக்கு. இவனை ஏமாத்தி நல்லா சம்பாதிக்கலாம். மந்திரவாதி எதையோ பிளான் பண்ணிட்டு இருந்தான். நீலேஷ் அங்கேயே உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சான். கிராமத்து ஜனங்க கிட்ட கேட்காம மந்திரவாதியை கூப்பிடுறது சரியில்லை. ஒரு தடவை கிராமத்து ஜனங்க கிட்ட இதை பத்தி சொல்லணும். அடுத்த நாள் காலையில நீலேஷ் கிராமத்து மக்கள் கிட்ட பேசலாம்னு போனப்போ கிராமத்தோட நிலைமைய பார்த்து ரொம்ப பயந்துட்டான். என்னாச்சு அங்கிள்? கிராமத்தோட வயல் வீடெல்லாம் தீ பிடிச்சிருச்சு. சில பேரோட கூந்தலும் போயிருக்கு. நீலேஷ் அவரு சொன்னதை கேட்டு ரொம்ப பயந்து போய் வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சான். வீட்டை வந்து சேர்ந்ததும், நிதி, உனக்கு ஒன்றும் ஆகல இல்ல? பிட்டு எங்க இருக்கா? இங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா. ஏன், என்னாச்சு? பிட்டுவை தேடு. வீட்லயே இரு. நிலைமை சரியில்லை. சரி, என்னாச்சுன்னு சொல்லு. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? நீலேஷ் நடந்த எல்லாத்தையும் நிதி கிட்ட சொன்னான். ஐயோ, என்ன சொல்ற நீலேஷ்? இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது? நான் ஏதாச்சும் பண்றேன். நீ சீக்கிரம் பிட்டுவை தேடு. நிதி பிட்டுவை தேட ஆரம்பிச்சா. இந்த பக்கம் நீலேஷ் பாபாவை தேடி ஓடிட்டு இருந்தான். பாபா, எங்களோட கிராமத்தை காப்பாத்து. இதெல்லாம் உன்னாலதான் ஆச்சு. நீ அந்த மந்திரவாதி கிட்ட போயிருக்க கூடாது. நீ செஞ்ச தப்பால இந்த கிராமமே பத்திட்டு எரியுது. பாபா, நான் பண்ணது தப்புதான். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி இந்த கிராமத்தை காப்பாத்தணும் பாபா. நீலேஷ் பாபாவை கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போனான். அதுக்குள்ள அந்த மந்திரவாதி தன்னுடைய மந்திர சக்தியால அந்த ஆலமரத்துக்கிட்ட ஏதோ பூஜை பண்ணிட்டு இருந்தான். நீ வெளியே வந்துதான் ஆகணும், இல்லைன்னா நான் உன்னை எரிச்சிருவேன். கபாலா, இதெல்லாம் நீ நிறுத்தணும். நீ உன்னோட உயிரில விளையாடுற. எந்த பேயாலும் என்னை கொல்லவே முடியாது. அப்போ அந்த ஆலமரத்துக்குள்ள இருந்து பெரிய சத்தத்தோட ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. நீயா வந்தது நல்லதா போச்சு. ஆனா நீ என் முன்னாடி வந்து தப்பு பண்ணிட்ட. என்ன கொல்றதுக்கு எவனா கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? செத்தாயவன். பூது மற்றும் மந்திரவாதிக்கு நடுவுல ஒரு பெரிய யுத்தமே நடந்துச்சு. மந்திரவாதி அவனுடைய மந்திர தந்திரத்தை உபயோகிச்சான். பேய் கூட அதோட சக்தியால மந்திரவாதிய தாக்குச்சு. கடைசியில மந்திரவாதியால பேயை ஜெயிக்க முடியல. அங்கேயே விழுந்துட்டான். பேய் அவனை பக்கத்துல வர வச்சு அவனுடைய பாதி தலைய மொட்டை அடிச்சிருச்சு. நிலேஷ்,
நீ தானே கூட்டிட்டு வந்த இவனை. பாரு இப்போ என்ன ஆச்சுன்னு. நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி சொல்லி பேய் பிட்டுவை காட்டுச்சு. பிட்டு பயத்துல அழுதுட்டு இருந்தான். இப்போ நான் இந்த குழந்தைய நான் என்னோட அடிமையா வச்சுக்க போறேன். இல்ல இல்ல, என்னோட மகனை நீ விட்டுரு. எந்த தண்டனை இருந்தாலும் எனக்கு கொடு. ஆனா அந்த பேய் பிட்டுவை விடுறதுக்கு சம்மதிக்கல. நீ யாருன்னு எனக்கு தெரியும் கிஷன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே இதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பாபா, இந்த கிஷன் யாரு? இவன் தான் கிஷன். பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிற விவசாயி. ஒரு நாள் காய்கறி வித்துட்டு இந்த கிராமத்துக்கு வந்தான். அப்போ திருடனுங்க எல்லாத்தையும் இவன்கிட்ட இருந்து திருடிட்டாங்க. ஒரு வருஷமா இதை கத்தி கத்தி சொல்லிட்டே இருக்கேன். ஆனா இந்த கிராமத்து ஜனங்க என்ன ஒரு பைத்தியம் போல பார்த்தாங்க. இது எல்லாத்தையும் கேட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தலையை கீழே தொங்க போட்டாங்க. பேய் கூட அழ ஆரம்பிச்சுது. ஆமா, கொள்ளையடிச்சிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்க, கத்தியால உடம்பெல்லாம் குத்துனாங்க. ராத்திரியா இருந்ததுனால அவங்கள எனக்கு அடையாளம் தெரியல. நான் ரொம்பவும் கத்துனேன். அதை கொஞ்சம் கூட இவங்க கேட்கவே இல்லை. என்ன அப்படியே ரத்தத்திலேயே மூழ்கி சாகிறதுக்கு விட்டுட்டாங்க. நான் இந்த மரத்துக்கு கீழே தான் துடிச்சு செத்தேன். கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க செஞ்சதை நினைச்சு ரொம்பவே வெட்கப்பட்டாங்க. ஆனா என்னோட ஆத்மா சாகவே இல்லை. அப்புறம் நான் பேயா மாறிட்டேன். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன். கொள்ளைக்காரங்களை நான் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா இந்த கிராமத்து ஜனங்களை சும்மாவே விடக்கூடாதுன்னு. அப்பல இருந்து இந்த மரத்துக்கிட்ட யார் யார் வர்றாங்களோ எல்லாரையும் பாதி மொட்டை அடிச்சுட்டே இருக்கேன். இந்த பேச்சு கேட்டு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ண உனக்கு? ஏன்னா நீ தான் அந்த மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னோட மகனை உன்கிட்ட இருந்து பிரிச்சு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன். அப்போ டாக்கூர் சார் அங்க வந்து சொன்னாரு, என்னோட மருமகனை விட்டுடு. நான் பண்ணது எல்லாம் தப்பு தான். அப்பா, தப்பு பண்ணதுன்னா நீங்க இதுக்கு கவலைப்படுறீங்க? மகனே, அந்த பாவி நான் தான். அந்த திருடன் நான் தான்ப்பா. நான் தான் என்னோட நண்பர்களோட அந்த ராத்திரி கிஷன் கிட்ட கொள்ளடிச்சோம். எல்லாரும் இந்த பேச்சை கேட்டு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா எனக்கு நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைச்சிருச்சு மகனே. ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும்னா அதை நீ எனக்கு கொடு. தண்டனை கொடுக்கப்படும் டாகோர், உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும். ஏன்னா இந்த மாதிரி யாரு கூட பண்ணக்கூடாது. இப்படி சொல்லி அந்த பூதம் டாக்கூரையும் அவருடைய சிநேகிதர்களையும் அதே ஆலமரத்துல தூக்குல போட்டு கொன்னுடுச்சு. இப்போ என்னோட சபதம் நிறைவேறிடுச்சு. எனக்கு முக்தி கிடைச்சிருச்சு. நான் இனிமே யாருக்குமே தொந்தரவு கொடுக்க மாட்டேன். பேய் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க எல்லாமே சரியா இருந்துச்சு. நிலேஷ் அப்புறம் நிதி சிட்டிக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் அந்த கிராமத்து ஜனங்க கிசானோட ஞாபகத்துக்காக வருஷத்துல ஒரு நாள் தலையை மொட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க.